இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெசிபி பார்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அத்திப்பழம், காஞ்ச திராட்சை, பாதாம், பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணியில் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அரைக்கும் போது ஈஸியாக வந்து அரைப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, ஹனி கொஞ்சம் தேவைப்படும். பால் வந்து காய்ச்சின பால் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, நான் வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் வந்து நீங்கள் தோலோடு போட்டால் நல்லா இருக்காது. அதனால் வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுக்கும்போது தோல் உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லா ட்ரை கிரேப்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, நான் வந்து சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனாலே ரொம்ப வந்து தேவைப்படாது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, ஹனி வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். நீங்கள் வந்து மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைனாக்கா இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கனாக்கா, நான் ஒரு 1/2 கப் வந்து காய்ச்சின பால் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நான் வந்து பாயில் பண்ண பார்த்திங்களா ட்ரை ஃப்ரூட் எல்லாமே, அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாதீங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு 6 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹெல்த்தியான ரெசிபி கூட. பசங்க வந்து தனித்தனியாக ட்ரை ஃப்ரூட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. சம்மர் டைமில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் வந்து செஞ்சு கிட்ஸுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.